ஏன்னா கடவுள் மேசியா வருவதற்காக அன்னைக்கு ஆயத்தம் பட எருசலேமுக்கு போக வேண்டியது அவசியம்னா இன்னைக்கு இந்த அசிங்க வாழ்க்கையை கழித்து போட நாம் மீண்டும் இயேசுவை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். பரலோகம் இன்பமான பரலோகம், சந்தோஷமான பரலோகம், மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அப்படி எண்ணக்கூடாது நம்முடைய உள்ளத்துல. இந்த அசிங்கமான சரீரம் எனக்கு வேண்டாம். ஒரு நிமிஷத்துல இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் இல்லாதபடி என்ன மனக்குலைக்க செய்கிற இந்த பாவ உலகம் எனக்கு வேண்டாம். உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறேன், உண்மையா நடக்க முடியாம தடைகள் வருகிறது. இந்த அசிங்கத்தை வெறுக்கத்தான் பரலோகத்தை நேசிக்கணும். பரலோகத்தில் அங்கே கண்ணீர் என்பது இல்லை என்பதை விட அங்க பாவ தூண்டுதல் இல்லை அப்படின்னு நினைக்கணும். பரலோகத்தில் மரணம் என்பது இல்லை என்பதை விட பரலோகத்தில் அநீதி என்பது இல்லை அப்படின்னு நினைக்கணும். பரலோகத்தில் சாபம் என்பது இல்லை என்பதை விட பரலோகத்தில் பொய் பித்தலாட்டை என்பது இல்லை அப்படின்னு நினைக்கணும். அதற்காக தான் பரலோகத்தை நம்ம நேசிக்கணும்.